வணக்கம். இது பீப்பிள் ஃபோனி சீரீஸ். இந்த சீரீஸ்ல நம்ம தமிழ் மாதிரியே இங்கிலீஷ ஈஸியா எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு கத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம லெட்டர் ஒய் உடைய சவுண்ட்ஸ் இத தான் பார்க்க போறோம். இந்த லெட்டர் ஒய் வந்து ரொம்ப ஸ்பெஷல், கொஞ்சம் ட்ரிக்கியும் கூட. ஏன் ஸ்பெஷல் அப்டின்னா, இது ஒரு செமி வவல். இது கான்சனன்ட்டாவும் வொர்க் பண்ணும். சில சமயங்கள்ல வவலாவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இதோடைய சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது கொஞ்சம் ட்ரிக்கி அப்டின்னா கூட கூடுமான வரைக்கும் சிம்பிளா சொல்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெறைய பேர் நெறைய டவுட்ஸ், நெறைய சஜஷன்ஸ் சொல்றீங்க. அதுல ஒரு சஜஷன் என்ன அப்டின்னா, ஏன் மேஜிக் ஈ தனியா, அப்புறம் இன்னொரு தடவ வவ்வல், கான்சனன்ட், வவல் வந்தா ஃபர்ஸ்ட் வவலுடைய சவுண்ட் சேஞ்ச் ஆகும் அப்டின்னு சொல்றீங்க. அதுக்கு வந்து நீங்க ஒண்ணாவே சொல்லியிருக்கலாம் அப்டி. இந்த சீரிஸ நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம மைண்ட்ல இருந்தது ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அதே மாரி இந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்தில படிச்சுட்டு இங்கிலீஷ் ரீட் பண்ண சிரமப்படுறவங்க, இல்ல பெரியவங்களே கூட நான் இங்கிலீஷ் எனக்கு ஏபிசிடி தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. ஸோ இவங்கள மைண்ட்ல வச்சு தான் இந்த சீரிஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி நம்ம பிரிச்சோம். பட் இன்னும் கூட நெறைய பேர் நெறைய சிரமப்படுறதா கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுடைய சிரமம் என்ன? எந்த விதத்தில உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு? எந்தெந்த இடங்கள்லலாம் நீங்க தடுமாறுறீங்க? அப்படிங்கிறத இன்னும் கூட தெளிவா எனக்கு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்களான்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா எப்படி சொல்றது? அப்படின்றத நான் பார்க்குறேன். சரி, நம்ம இன்னைக்கு இந்த ஒய் சவுண்ட டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல, இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தான் ஆல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. இத நாம ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதுல இந்த ஏ, இ, ஐ, ஓ, யு இந்த 5 எழுத்துக்களையும் நம்ம வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இங்கேயே பார்த்துருக்கலாம். லெட்டர் ஒய் மட்டும் தனியா வேற கலர்ல போட்டிருக்கோம். ஏன்னா இது வவல்லயும் வரும், கான்சனன்ட்லயும் வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த எழுத்துக்கள் ஏ, இ, ஐ, ஓ, யு தவிர மத்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம கான்சனன்ட்ஸ், மெய் எழுத்துக்கள். தமிழ்ல இக்கு, இங்கு, இச்செல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த எழுத்துக்கள். இப்ப இதோடைய சவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே இக்கு, இங்கு, இச் மாரி தான். பி அப்படின்னா அதோடைய சவுண்டு பு. சின்னா அதோடைய சவுண்டு இக். டி உடைய சவுண்டு இட். எஃப், இஃப். ஜி உடைய சவுண்டு இக். ஹெச் உடைய சவுண்டு ஹ். ஜே உடைய சவுண்டு ஜ். கே உடைய சவுண்டு இக். எல் உடைய சவுண்டு இல். எம் உடைய சவுண்டு ம். என் உடைய சவுண்டு இன். பி உடைய சவுண்டு இப். இதுல இந்த சியும் ஜியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சீனா இக்கு, ஜீனா இக்குன்னு நம்ம சொன்னோம். ஆனா இந்த சி பக்கத்துலயோ இல்ல ஜி பக்கத்துலயோ ஐ, இ, ஒய் இதுல ஏதாவது ஒரு எழுத்து வந்ததானா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். இப்ப சி வந்து சாஃப்ட் ஆகி இஸ்ஸுங்கிற சவுண்டையும், ஜி சாஃப்ட் ஆகி இஜ்ஜுங்கிற சவுண்டையும் கொடுக்கும். கியூவும் யூவும் சேர்ந்தே தான் வரும். இதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதோடைய சவுண்ட் வச்சு. அதை பாருங்க. ஆர் உடைய சவுண்டு இர். எஸ் உடைய சவுண்டு இஸ். டி உடைய சவுண்டு இட். வி உடைய சவுண்டு இவ். டபிள்யூ ஓட சவுண்டு இவ்வு தான். நம்ம உதட்ட குவிச்சு உவ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சவுண்டு. எக்ஸ் உடைய சவுண்டு இக்ஸ். அண்ட் ஒய் உடைய சவுண்டு தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். கான்சனண்டா இருக்கிறப்போ அதோடைய சவுண்டு இ. தமிழ்ல இருந்து இ இருக்கு இல்லையா? அந்த சவுண்டு. இசட் உடைய சவுண்டு இஸ். இப்போ இந்த வவல்ஸ். இந்த வவல்ஸ் பார்த்தீங்களான்னா ஒவ்வொன்றுக்கும் 2 சவுண்ட் இருக்கு. ஷார்ட் அண்ட் லாங் அப்படி பிரிப்போம். இப்போ ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஏ உடைய சவுண்டு ஏ. ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ உடைய சவுண்டு ஏ. எக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ. ஐ உடைய சவுண்டு இ. இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ உடைய சவுண்டு ஆ. ஆரஞ்ச், ஆனியன், ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி. யூ உடைய சவுண்டு அ. அப், அ. அண்ட் ஒய் வந்து வவலா வர்றப்போ அதோடைய சவுண்டு இந்த ஐ உடைய சவுண்டு மாதிரியே. இ இல்லைன்னா ஐ. 2 சவுண்டையுமே அது எடுக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ அதனால அது அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேஜிக் கீ இல்லைன்னா இன்னொரு வவல் வர்றப்போ. ஸோ ஒரு வவல், ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் ஈயோ இல்ல ஏதாவது ஒரு வவலோ வந்ததானா, அப்ப அதோடைய சவுண்ட் வந்து பார்த்தீங்களான்னா, அதோடைய பேரே தான்.
ஸோ இதோடைய பேர் ஏ இல்லையா? ஸோ அப்போ அதோடைய சவுண்டும் ஏ அப்படின்னே தான் இருக்கும். அதே மாதிரி இ கான்சனன்ட் இ இல்லைன்னா வவல் வந்ததானா அதை நம்ம ஈ அப்படின்னே சொல்லுவோம். ஐ கான்சனன்ட் இ அப்படி வந்ததானா அதோடைய சவுண்டு ஐ. ஓ கான்சனன்ட் இ இல்லைன்னா வவல் வந்ததானா அதோடைய சவுண்டு ஓ அப்படியே தான் வரும். யூ கான்சனன்ட் இ வந்ததானா இதோடைய சவுண்டும் யூ தான். சரி, இப்போ நாம ஒய் எடுத்துக்கலாம். ஸோ ஒய்யுடைய சவுண்டு 3 சவுண்ட்ஸ் நம்ம சொன்னோம். வவலாக இருக்கிறப்போ ஒன்று ஐயா இருக்கலாம் இல்லை ஈயா இருக்கலாம். கான்சனண்ட்டாக இருக்கிறப்போ அதோடைய சவுண்டு இந்த இ தான். ஸோ பொதுவாக இந்த ஒய் வந்து ஒரு வார்த்தையோடைய பிகினிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோடைய சவுண்டு இதுதான் இ. அப்போ இதை எப்படி வாசிப்போம் பாருங்க. இ ஏ ஏ இஸ் எஸ் அவ்வளோதான். அதே மாதிரி இ ஏ ஏ இல் எல் ஓடபிள்யூ கடைசியில் வந்து ஓ சவுண்டு. அப்போ எல்ஓ எல்ஓ. இப்போ இந்த வார்த்தை எப்படி படிக்கலாம்? இ இருக்கு, இங்கே ஒரு வவ்வல், கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒரு வவ்வல் இருக்கு. அப்போ இதோடைய சவுண்டை சேஞ்ச் பண்ணிடும். இப்போ இதோடைய பேரை சொல்லணும். அப்போ இஓ யோ, இகு அ யோகா யோகா. இப்படி நம்ம படிக்க வேண்டியதுதான். ஈஸி இல்லையா? ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரிக்கி பார்ட்டுக்கு வரலாம். ட்ரிக்கி பார்ட்டு நம்ம எதை சொல்கிறோன்னா இந்த ஒய்யுடைய சவுண்ட் ஐயா ஈயா. இந்த இடத்துல எல்லாம் ஐன்னு வரும், இந்த இடத்துலலாம் அதோட சவுண்டு ஈன்னு வரும் அப்படின்னு நம்ம பிரித்து பிரித்து சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். அதனால் என்ன செஞ்சுருக்கலாம், எப்போனா இதோடைய சவுண்டு ஐன்னு வரும் அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் இதோட சவுண்டு இ அப்படின்னு நம்ம வசூல் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ 3 இடங்கள். இது வந்து நம்ம 3 இடங்கள்னு நம்ம சொல்கிறோம். இதில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ கூடுமான வரைக்கும், அதாவது குறைஞ்சது ஒரு 90% வேர்ட்ஸை நீங்கள் இந்த ரூலை வச்சே படிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இல்லைனா இதை நீங்கள் இப்படி பண்ணினா தான் படிக்க முடியும். அதனால தான். ஸோ இப்போ இந்த ஐ சவுண்ட் எப்பெல்லாம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சில வார்த்தைகளில் வவ்வலே இருக்காது, கடைசியில் ஒய் வரும். எந்த வவ்வலும் இல்லாமல் கடைசியில் ஒய் வரும். அந்த மாதிரி வார்த்தைகளில் இந்த கடைசி ஒய்யோடைய சவுண்டு வந்து ஐ. இது ஃபஸ்ட்டு. செகண்ட், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கான்சனன்ட், அதுக்கு அடுத்து இம்மீடியட்டாக ஒய். இப்படி வர்ற இடங்களில் அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா கான்சனன்ட் வவ்வல் இந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கான்சனன்ட் ஒய், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கான்சனன்ட் வவ்வல் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஒய்யோடைய சவுண்டு ஐ. அடுத்தது மூணாவது, கடைசியில் எப்படி இருக்கணும்னா ஒய் கான்சனன்ட் இ இந்த மாதிரி வர்ற இடங்கள். ஸோ இந்த இடங்களில் மட்டும் ஒய்யோடைய சவுண்டு ஐ, மற்ற எல்லா இடங்கள்லையும் ஒய்யோடைய சவுண்டு இ. ஈஸியாக இருக்கா? இதில் இந்த ஃபஸ்ட்டு ரூலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் டவுட் இருக்காது. இப்போ செகண்ட் ரூலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு கான்சனன்ட் அதுக்கப்புறம் ஒய், கான்சனன்ட் வவல் இந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த வார்த்தையை பாருங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கான்சனன்ட் அப்புறம் ஒய் இருக்கா, அப்புறம் ஒரு கான்சனன்ட் தானே சொன்னீங்க, இங்கே 2 கான்சனன்ட் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். டிஹெச்ன்றது ஒரு சவுண்டு தான், இத்து ஒரு சவுண்டு தான், அதனால் அது ஒரு செட்டாக தான் முடிச்சுக்கிறோம். அண்டு ஒரு வவல் இப்படி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இடங்களில் இதை நாம் ஐன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கடைசியில் ஒய் கான்சனன்ட் ஈன்னு வரணும். இப்போ இந்த வார்த்தையில் பாருங்களேன், கடைசியில் எப்படி இருக்குது, ஒய் கான்சனன்ட் ஈன்னு இருக்கா? ஸோ இந்த இடத்துலையும் ஒய்யோடைய சவுண்ட் வந்து ஐ. ஸோ இதுதான். இப்போ நம்ம வேர்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளான ரூல்லேருந்து எடுத்துக்குவோம். வார்த்தையில் எந்த வவலும் கிடையாது, ஒய் வந்து கடைசியில் வரணும். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், எந்த வவலும் இல்லை, ஒய் வந்து கடைசியில் இருக்குது. இதெல்லாம் எப்படி படிக்கலாம்? இந்த இடத்துலலாம் ஒய்யோடைய சவுண்டு ஐ. அப்போ இம்மு ஐ மை, இக்கு இர் ஐ cry, இஸ்ஸு இல் சில் ஐ ஸ்லை, இஃபு இல் ஃபில் ஐ ஃப்ளை, இஃபு இர் ஃபிர் ஐ ஃப்ரை. ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிடுமா? இப்பு ஐ பை, இட்டு இர் டிர் ஐ ரை, இஸ்ஸு இக்கு இஸ்கு ஐ ஸ்கை, WHும் சேர்ந்தாப்புல இவ்வு தான், இவ்வு ஐ வாய்,
இட்டு இரு டிர் ஐ ட்ரை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தாச்சு, ரொம்பவே ஈஸி. இப்போ இதில் இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துலலாம் ஒய்யோடைய சவுண்டு ஐயா ஈயா, இங்கே ஒரு வவல் வந்துருச்சு அப்படின்னா இப்போ அது ஐ கிடையாது, இ. ஸோ இந்த இடத்துலலாம் ஒய்யோடைய சவுண்டு ஐயா ஈயா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வவல் வந்துட்டதுனால இந்த இடத்துலலாம் இதோடைய சவுண்டு ஐ இல்லை, இ தான். அப்போ இப்பு அ ப இன் பன் இ பன்னி. இது பாருங்க, இஃப் அ ஃப இன் இ ஃபன்னி. இல்லு ஆ லா இர் இ லாரி. இது எப்படி படிப்பீங்க? படிச்சு ட்ரை பண்ணுங்க. ஹாப்பி கரெக்டாக படிச்சிங்களா? இது இம்மு ஏ மே இர் மெர் இ மெரி. ஸோ வவல் வந்துட்டதானா இதோடைய சவுண்டு ஐ இல்லை, ஈன்னு ஆயிடும். சரி, இப்போ அது ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா? இப்போ இந்த செகண்ட் ரூல் பார்க்கலாம். ஸோ ஒரு வார்த்தையோடைய ஃபஸ்ட்டு கான்சனன்ட், அதுக்கு அடுத்து இமீடியட்டாக ஒய், அதுக்கப்புறம் கான்சனன்ட் ப்ளஸ் வவல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒய்யோடைய சவுண்டு ஐ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நம்ம கான்சனன்ட் சொன்னால் ஒரு கான்சனன்ட் தான், பட் இந்த ஹெச் வர்ற மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, டிஹெச் பிஹெச் இதெல்லாம் இதோடைய சவுண்டு ஒன்று தான் அப்படின்றதுனால இந்த இடத்துல இன்ஃபேக்ட் கரெக்டாக நம்ம சொல்லணுமானா கான்சனன்ட் ப்ளஸ் வவல் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு சிங்கிள் சிலபல் ஒரு சிங்கிள் சிலபல் வர்ற மாதிரியான ஒரு ஒரு காம்பினேஷன் இது வந்து ஒய்க்கு அப்புறம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் இந்த ஒய்யை வந்து நம்ம ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ரூல். அப்போ இட்டு ஐ டை, பிஹெச்னா இஃப், அப்போ இஃப் ஊ ஃபூ இன் டைஃபூன் டைஃபூன். இப்போ இதை படிக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஹெச்னு இருக்குது காம்பினேஷன், இத்து இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு வவல் வந்திருக்கு பாருங்க, அதாவது ஒரு சிங்கிள் சிலபல் இத்து ஆ தான்ற ஒரு சிலபல் ஒய்க்கு அப்புறம் வருது. இப்பு ஐ பை தா இன் பைத்தான். இதை படிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அப்புறம் இமீடியட்டா ஒய் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இன்னு ஆ நா ஒரு சிங்கிள் சிலபல் இந்த இடத்துல வருது பாருங்க, ஒரு சிலபல் வருது பாருங்க. அப்போ இட் ஐ டை ந இன்னு அ ந இம்மு ஐ, ஏன்னா இங்கே ஒரு மேஜிக் கீ வந்துருச்சு அதனால இது ஐ மை இட். பட் டை ந மை இட் டைனமைட் டைனமைட். இப்போ இந்த வார்த்தைகளை கூட நம்ம படிக்கலாம். பாருங்க, ஒய்க்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட் ஒரு வவல் வந்துருச்சு, இங்கேயும் கூட ஒய்க்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட் வவல், இந்த வார்த்தையிலையும் ஒய்க்கு அப்புறம் கான்சனன்ட் வவல். ஸோ இந்த கான்சனன்ட் வந்து ஒரு கான்சனண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு காம்பினேஷன் ஒரு சவுண்டு தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். சரி, இப்போ இதை எப்படி படிக்கலாம் பாருங்க. இட்டு ஐ டை இர் டயர், ஓ கடைசியில் வந்து அதோடைய சவுண்டு ஓ தான் இல்லையா, அப்போ டைரோ. இதை எப்படி படிக்கலாம்? இட் ஐ டை ந இம்மு ஓ மோ டைனமோ டைனமோ. இந்த வார்த்தையை படிக்கலாமா? எக்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல ஜ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ ஜை ஜை, ல இல்லையே ல, இம் ஜைலம் ஜைலம். இதெல்லாம் இந்த பாட்னியில் நீங்கள் படிச்சிருக்கலாம், சயின்ஸில் வர்ற வார்த்தை. இப்போ இந்த வார்த்தை எப்படி படிக்கிறது? இப்போ இந்த இடத்துல ஒய்யை ஈன்னு சொல்லணுமா ஐன்னு சொல்லணுமா? நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒய், ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட் வவல்னு வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் இந்த இடத்துல வவல் எதுவும் வரல பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல ஒய் வந்து ஐ கிடையாது, இ தான். அப்போ சி இஸ் இட் சிஸ்ட். அதே மாதிரி தான் இதுவும், ஒரு கான்சனன்ட் வருது ஓகே, பட் அதுக்கப்புறம் வவல் இல்லை. அப்போ இதை மித், இம்மு இ மீ இத் மித். பட் இந்த இடத்துல பாருங்க, ஒய்க்கு அப்புறம் கான்சனன்ட் வவல்னு வருது, அப்பதான் நம்ம இதை ஐன்னு சொல்லணும். இப்போ இந்த வார்த்தையை எப்படி படிக்கலாம்? இந்த இடத்துல ஒய்யுடைய சவுண்டு ஐயா ஈயா. ஏன்?
ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் இருக்கு, அப்புறம் ஒய் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு கான்சனன்ட் இல்லைன்னா ஒரு காம்பினேஷன் ஒரு சவுண்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இமீடியட்டா வவல் வந்துடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் இந்த இடத்துல அப்படியா இருக்கு? இஸ், எஸ், ஒய், அதுக்கப்புறம் ரெண்டு கான்சனன்ட் இருக்கு பாருங்க. ரெண்டும் தனித்தனி சவுண்டை கொடுக்கக்கூடிய ரெண்டு கான்சனன்ட். இஸ், இட்டு, ரெண்டு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ரூல் படி இல்லை. அப்போ இந்த ஒய்யை நம்ம ஈன்னு தான் சொல்லணும். அப்போ இஸ், ஈசி, இஸ், சிஸ், இட், சிஸ்ட், அ, சிஸ்டர், இம், சிஸ்டம். அதே மாதிரி தான் இங்கேயும். இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒய் இல்லை, 2 கான்சனன்ட்ஸ் வந்து தான் ஒய் வந்திருக்கு. இப்போ இதோடைய சவுண்டு ஈ தான். இக்கு, இர், கிர், ஈ, க்ரீ, இஸ், இட், கிறிஸ்ட், அ, கிறிஸ்டர், இல், கிறிஸ்டல். இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒய் வரல, ஒரு வவ்வல், ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் தான் ஒய் வந்திருக்கு. அதனால இதோடைய சவுண்டு ஈ தான். இப்போ ஆ, இக்ஸ், ஆக்ஸ், ஈ, ஆக்ஸி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்களான்னா ஜி பக்கத்தில் ஈ இருக்கு. அப்போ இதோடைய சவுண்டு என்னது? இஜ். அப்போ ஆக்சி, ஜ், ஏ, ஜ, இன், ஆக்சிஜன், ஆக்சிஜன். சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் ரூல் படி. பட் இதில் என்ன ட்ரிக்கி பார்ட் அப்படின்னா இதுதான். நிறைய க்ரீக் வேர்ட்ஸ், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இல்லை, நிறைய மற்ற லாங்குவேஜ்லேருந்து வந்த வார்த்தைகள் இங்கிலீஷில் இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம கரெக்டாக அந்த ரூல்குள்ளே கொண்டு வர முடியாது. அதோடைய ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லைனா எப்படின்றதையும் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா அப்படி வச்சுக்கோங்க. இல்லைனா சரி ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் இப்படி படிக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தைகள் தான், அதனால ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் வந்து சிக்கிள் அப்படின்னு படிக்கிறப்பவே ஓ இது சைக்கிள் இல்லை அப்படின்னு நமக்கே தோணிடும். ஸோ இந்த வார்த்தை வந்து சைக்கிள். இந்த இடத்துல ரூல் படி பார்த்தோம்னா கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒய் இருக்கு, பட் அடுத்தது கான்சனன்ட் வவல்னு இல்லை, 2 கான்சனன்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஈ இருக்கு. ஆனாலும் இதை நம்ம வந்து சைக்கிள் அப்படி தான் படிப்போம். பட் அட் த சேம் டைம் இந்த சைக்கிள் வந்து இங்கே இருக்கு பாருங்க, பைசைக்கிள்னு இதை நம்ம படிக்க மாட்டோம், இதை நம்ம பைசிக்கிள் அப்படின்னு படிப்போம். பைசிக்கிள் அப்படின்னு படிப்போம். சரி, இந்த வார்த்தையை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒய் இருக்கு, அடுத்தது 2 கான்சனன்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வவல் இருக்கு. ஆனாலும் இந்த வார்த்தையை நம்ம ஹைட்ரண்ட் அப்படின்னு தான் படிப்போம். ஏன் அப்படின்னா பொதுவாகவே எப்படி இதோடைய ஒரு ரூலாக சொல்லுவாங்க அப்படின்னா, முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் அண்ட் ஒய்யை நம்ம தனியாக பிரிப்போமா, ப்ரொனன்சியேஷனில் அதை தனியாக பிரிப்போமா? எப்படி இதை பிரிப்பாங்கன்னா ஹைட்ரண்ட், ஹைட்ரண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம வந்து இதை ஐ சவுண்ட் வர மாதிரி படிப்போம், ஹைட்ரண்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹைப்ரிட், ஹைப்ரிட் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் ஒய்யை வந்து ஐஜிஹெச் அந்த மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைப்ரிட் அந்த மாதிரி. இப்போ அடுத்த வார்த்தை பாருங்களேன், கான்சனன்ட் ஒய், கான்சனன்ட்டுக்கு அப்புறம் வவல் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒய்யை ஐன்னு சொல்ல மாட்டோம். இது பிரமிட், பிரமிட். இந்த பைரமிட் அப்படின்னு படிக்கிறது இல்லை, ஏன்னா அந்த லாங்குவேஜ்லேருந்து வந்த வார்த்தை இது. இதுக்கு ஒரு ரூல் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா பிர் அ மிட் அப்படி தான் நம்ம இதை பிரிக்கணும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வேணாம், கொஞ்சம் ட்ரிக்கி தான் அது. ஸோ அதனால தான் அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை, ஏன்னா சில விஷயங்களும் ரொம்ப ஓவராக சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்றதுனால. ஸோ இது மற்ற லாங்குவேஜ்லேருந்து வந்த வார்த்தைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது பிரமிட். இதை நம்ம எப்படி படிப்போம்னா சிலிண்டர் அப்படின்னு படிப்போம். இது ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை தான்றதுனால ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்களான்னா இதை நம்ம சைரப்புன்னு படிக்கிறதுல சுரப், சினிக், டிபிக்கல், டிபிகல், டிபிக்கல் எழுத்துக்கூட்டி நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வழக்கம் போல் படிங்க, அப்புறம் நீங்களே கரெக்ட் பண்ணிக்குவீங்க. ஓ இதை நம்ம எப்படி படிக்கணும்ல அப்படின்ட்டு. ஏன்னா சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தைகள் தான், அந்த ஷ்ரப், சிலிண்டர், பிரமிட் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள் தான். அதே மாதிரி இதை நம்ம 5, 6ன்னு படிக்கிறதுல இது நம்ம ஃபிசிக்ஸ். அடுத்தது இது பாருங்க சினோனிம்.
synonym. நிறைய இந்த சயின்ஸ் அண்ட் மேத் ரிலேட்டட் வார்த்தைகள் தான் கிரீக்லேருந்து வந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க வார்த்தைகள் நமக்கு ஈஸியாகவே ஞாபகம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இப்போ அடுத்த ரூலுக்கு போயிடலாமா? இப்போ நம்ம இந்த 2 ரூல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 3rd ரூல். கடைசியில் ஒய் கான்சனன்ட் ஈன்னு வர்ற மாதிரியான வார்த்தைகள். இதுவும் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு மாதிரி இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஸோ இந்த வார்த்தையை பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்கிறதெல்லாம் விட்டுடுங்க. கடைசியில் இருக்க 3 எழுத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒய் கான்சனன்ட் ஈன்னு இருக்கா, அப்போ ஒய்யை வந்து நம்ம ஐன்னு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேஜிக் ஈ மாதிரி தான். இதோடைய சவுண்டு இது வந்து ஐன்னு ஆக்கிடுச்சு, அவ்வளோதான். அப்போ இட்டு, ஐ, டை, இப், டைப். இதுவும் பாருங்க, கடைசியில் இருக்க 3 எழுத்துக்களை மட்டும் கவனிங்க. ஒய் கான்சனன்ட் இ இல்லையா? அப்போ இஸ்ஸு, இட்டு, இஸ்ட், ஐ, ஸ்டை, இல், ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வர இடங்கள்ல நம்ம ஒய்யை வந்து ஐன்னு சொல்லுவோம். இது பாருங்க, கடைசியில் இருக்க 3 லெட்டர்ஸை மட்டும் கவனிங்க. ஒய் கான்சனன்ட் இ, அப்போ இந்த ஒய்யோடைய சவுண்டு ஐ. ஆர்ஹெச் ரெண்டும் சேர்த்து இரு தான். இரு, ஐ, ரை, இம், ரைம். இதுவும் பாருங்க, இஹு, ஐ, ஹை, இப், ஹைப். இப்போ இந்த வார்த்தையை படிக்கலாமா? பெரிய வார்த்தையாக இருக்குது, ஆனாலும் கடைசி 3 லெட்டர்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க போதும். ஸோ ஒய் கான்சனன்ட் அண்ட் வவல் இ. அப்போ இது ஐ இல்லையா? அப்போ அ, ந, அன, லை, இஸ், அனலைஸ், அனலைஸ். இதை படிக்கலாமா? ஸோ கடைசியில் ஒய் கான்சனன்ட் இ, அதனால இதை நம்ம ஐன்னே சொல்ல போகிறோம். இப்போ ஏ, இன், என், இஸ், ஐ, ஜை, இம், என்சைம், என்சைம். ஸோ இந்த 3 ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடங்களில் மட்டும் ஒய்யோடைய சவுண்டு ஐ, மற்ற எல்லா இடத்துலையும் அதோடைய சவுண்டு இ. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ராக்டிஸ் தான். இந்த வார்த்தைகளை படிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாடிங்க, கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடலாமா? சரி, இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒய் வரல. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒய் வரல, 2 கான்சனன்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒய் வந்திருக்கு. அப்போ அதோடைய சவுண்டு இ தான். இப்போ இக்கு, இர், இ, க்ரி, இப், கிரிப், இட், இ, கிரிப்டிக், கிரிப்டிக். இப்போ அதே மாதிரி இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கான்சனன்ட் அப்புறம் ஒய், ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் 2 கான்சனன்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வவல் வந்திருக்கு இல்லையா? அப்போது இதை எப்படி படிக்கலாம்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜி இருக்குது, ஜிக்கு அப்புறம் இ, ஐ, ஒய் வந்து அது இஜ்ஜுன்னு ஆயிடும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இஜ்ஜு, இ, ஜி, இம், ஜிம், ந, ஜிம்னா, இஸ், ஜிம்னாஸ்டிக், ஜிம்னாஸ்டிக். இப்போ இந்த வார்த்தையிலும் பார்த்தீங்களான்னா ஃபஸ்ட்டு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒய் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் கான்சனன்ட் வவல்னு இல்லை, வவல் இல்லை. அதனால் அதை நம்ம ஈன்னு தான் சொல்ல போகிறோம். இப்போ இது ஜிம். இதில் பார்த்தீங்களான்னா 3 லெட்டர்ஸ் இருக்குது, வவலே கிடையாது. அப்போ ஒய் அட் த எண்ட் ஐன்னே சொல்லணும். இப்போ இஸ்ஸு, இப்பு, இஸ்பு, ஐ, ஸ்பை. இப்போ இந்த வார்த்தையை படிக்கலாமா? ஃபஸ்ட்டு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒய், அடுத்தது கான்சனன்ட் வவல். ஸோ ரூல் படி இதை நம்ம ஐன்னு சொல்லணும். ஸோ ஜிக்கு அப்புறம் ஒய் வந்திருக்கு, அப்போ இது இஜ்ஜு. அப்போ இஜ்ஜு, ஐ, ஜை, ரேட். ஏன்னா இந்த இடத்துல மேஜிக் இருக்கு இல்லையா? அப்போ ஜை ரேட். இப்போ இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒய் சரி, ஆனால் அதுக்கப்புறம் 2 கான்சனன்ட்டுக்கு அப்புறம் தான் வவல் இருக்குது. அப்போ இதை நம்ம ஈன்னு தான் சொல்லணும். இப்போ இம்மு, இ, மீ, இஸ்ஸு, இட்டு, மிஸ்டிக். இதை படிக்கலாமா? இல்லு, இ, லீ, இன், இச், லிஞ்ச். இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒய் இருக்குது. இந்த 2 வேர்ட்ஸ்லையும் நம்ம இ சொல்லுவோம். அப்போ இ, ஆ, யார்டு, யார்டு. ஏன்னா ஏஆர், ஆர் கண்ட்ரோல்டு வவல். அப்போ யார்டு அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி ஏடபிள்யூட சவுண்டு ஆ தான் இல்லையா? அப்போ இ, ஆ, யா, இன், யான். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஒய்யோடைய சவுண்டு ஈயா, ஐயா அப்படின்றதுக்கான ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.